ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னால சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பிரண்டை துவையலுக்கு பிரண்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஓரங்களில் உள்ள நார்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம 10 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 3 பல் பூண்டு. இந்த பிரண்டை துவையல் யாரெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மூட்டு வலி, முதுகு தண்டு வலி உள்ளவங்களாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம அந்த போன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடலைப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம்ல, அந்த சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த பிரண்டை துவையலில் நல்லா சுடு சுடு சோறு, அப்படி இல்லைன்னா நல்லா சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் இந்த பிரண்டை துவையலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த இதோடு போட்டு லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் புளி போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் தனியாக. அடுத்தது இதே கடாயில் கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பிரண்டையை நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டை அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி நல்லா மை போல் அரைச்சி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் சுட சோறோடு வச்சு சாப்பிட நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துருச்சு. இதோட கொஞ்சம் ஒரு குட்டி சைஸ் புளி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா சுட சோறில் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.